கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளா 10 இடங்களுக்குள்ள இருந்த இந்தியா முதல் முறையா 10 இடத்துல இருந்து வெளியில போயிருக்கு. சரி, எந்த பட்டியல்ல வெளியில போயிருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த சர்வதேச தொழில்துறையில ஏஐயினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இந்த செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களினுடைய அதிக பங்கீடுகளா இருக்கட்டும், இதன் காரணமா சர்வதேச முதலீடு குறியீட்டுல, அதாவது MSCI EM இண்டெக்ஸ்ல, அதாவது வளர்ந்து வரக்கூடிய நாடுகளோட சந்தை குறியீட்டுல இந்தியா 10 இடங்கள்ல இருந்து வெளியில போயிருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளா இந்த 10 இடங்களுக்குள்ள இருந்த இந்தியா முதல் முறையா இப்ப அத விட்டு வெளியில போயிருக்கு. இதற்கு முன்னாடி கடந்த பிப்ரவரி, மார்ச் மாதங்கள்ல கூட HDFC நிறுவனம் 7வது இடத்துலயும், ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து 8வது இடத்துலயும் இருக்கு. ஆனா இப்போ இந்த நிறுவனங்கள் HDFC 11வது இடத்துக்கும், ரிலையன்ஸ் வந்து 12வது இடத்துக்கும் அப்படியே மாறிருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளா எப்படியாவது இந்த 10 இடங்களுக்குள்ள தங்களுடைய நிறுவனங்கள தக்க வச்சுக்கிட்டு இருந்த இந்தியா முதல் முறையா இதுல இருந்து வெளியில போயிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்குன்னே சொல்லலாம். இந்த 10 இடங்கள்ல சைனா, தென்கொரியா, தைவான் போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் அதிக அளவுல ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மொத்த பங்குகள்ல கிட்டத்தட்ட 70% பங்குகளை நான் சொன்ன இந்த நாடுகளினுடைய நிறுவனங்கள் தான் வச்சிருக்கு. இதுல இந்தியாவினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. கடந்த பிப்ரவரி மாதத்துல 12.83% இருந்த பங்களிப்பு இப்ப வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குறியீட்டின்படி பார்த்தா 10.87% குறைஞ்சிருக்கு. இந்த குறியீட்டுல இந்தியா வெளியில போயிருக்கிறது அப்படிங்கிறது தொழில்துறையில இந்தியா பின்னோக்கி சென்றுகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியை தான் காட்டுது. இதுக்கு முக்கிய காரணமா நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து கடந்த காலங்கள்ல ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைகிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடியே வீழ்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இந்த போர் சூழல் காரணமா கிட்டத்தட்ட ரூ. 96, ரூ. 97 அப்படின்னு ரொம்ப வீழ்ச்சி அடைகிறத நம்மளால கண்ணால பார்க்க முடியுது. அப்படி இந்த இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடையும் போது இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய முதலீட்டு எல்லாத்தையுமே வெளிநாடுகள்ல செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய நிறுவனங்களுக்கான முதலீடுகளை கூட அவங்க வெளிநாடுகள்ல செய்ய ஆரம்பிக்கும் போது படிப்படியா இந்தியாவினுடைய இந்த தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது பின்னோக்கி செல்றதை நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். இந்த அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளால தான் இப்ப வரைக்கும் இந்த பணவீக்கம் அதிகரிச்சிருக்கிறது, விலைவாசி உயர்வு, கச்சா எண்ணெயுடைய விலை உயர்றது, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இப்படி எல்லா விஷயங்களையும் மக்கள் அன்றாடம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பகுதியா தான் இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு.